ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்ஆர் காப்பின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, சிஎஸ்ஆருக்கும் எஃப்ஐஆருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிஎஸ்ஆர் அப்படின்னா என்னென்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா என்னென்னா கைது செய்யப்பட வேண்டிய குற்றம் அல்லாத செயல்களை தான் நம்ம நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ், டிஃபமேஷன் கேஸ், இது எல்லாமே நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் கூட வந்துடும். ஸோ இதுக்கு எல்லாமே இந்த சிஎஸ்ஆர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் போடுவாங்க. ஆக்சுவலாக சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கேஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, இதை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், இதுக்கான ஸ்டெப்ஸை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான் சிஎஸ்ஆர் காப்பி அப்படிங்கிறது. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நேமு, நீங்கள் என்ன ரீசன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அண்ட் அந்த போலீஸோட சிக்னேச்சர், இது எல்லாமே அந்த சிஎஸ்ஆர் காப்பியில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சிஎஸ்ஆர் காப்பியை கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. எஃப்ஐஆர் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.